இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனா அவங்க சாஸ்திரத்தை மீறவே மாட்டாங்க. அது சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி, அவங்களுக்கு அப்பனா இருந்தாலும் சரி, திருப்பதி கோவிலுக்கு இப்படித்தான் போகணும்னா அப்படித்தான் போவாங்க. இதைத்தான் சொல்லணும்னா இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன் எதுக்குங்கிற கேள்வி இல்லை. நாத்திகமே கிடையாது அங்கெல்லாம். கர்நாடகாவில் சம்பிரதாயம். அவங்க ஒவ்வொரு பண்டிகைக்கு என்ன பண்ணணுமோ என்ன நைவேத்தியமோ அதைத்தான் செய்வாங்க. கேரளாவுக்கு போனால் தூய்மை. இந்த இத்தினோடு ஒரு பகவதி கோவில் இருக்கும். பகவதி பார்த்துட்டு வந்தேன். நாமக்கெல்லாம் பெருசாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கோவில். நம்ம தெருமுக்கில் இருக்க பிள்ளையாரே இல்லை. அந்த கோயிலுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் கூட அங்கே போயிட்டு நெத்தியில் சந்தனம் இல்லாமல் வரமாட்டார். பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களோ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ குருவாயூரப்பனை சுற்றி வராமல் போக மாட்டாங்க. அங்கே தூய்மை. ஆந்திராவில் சாஸ்திரம், கர்நாடகாவில் சம்பிரதாயம், கேரளாவில் தூய்மை, தமிழ்நாட்டில் வெற்று ஆரவாரம். திருவிழா சமயத்தில் சினிமா பாட்டை வச்சு ஊரையே நார் அடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். முருகனுக்கு சஷ்டி விழா. நான் மேடையில் பேசிட்டு இறங்குறேன். முருகன் உட்காந்துருக்கார் வள்ளிதேவி யானையோட. அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். மேடையில் அடுத்து பாட வந்தான், கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு. நான் உடனே கூப்பிட்டேன். அப்பா, அவன் ஓடி போய் உன்னை கட்டிக்கிட்டு மறுபடியும் ஓடி போயிருக்கான். ரெண்டு விதத்துலையும் பண்ணியாச்சு. மறுபடியும் பாடாத, தமிழ்நாட்டை விட்டே ஓடி போயிடும். எதை பாட வேண்டி எதை செய்யணும்னு தெரியணும். வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற போது அங்கே வாழ்கிற தமிழர்கள் நடத்துகிறார்கள் விழாக்கள். பாரிஸ்க்கு போனால் அங்கே மாதிரி இரவு களியாட்டம் வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் பாரிஸ் தமிழ் சங்கத்தில் கம்பன் விழாவில் பேசும்போது குழந்தைகள் நடனம் ஆடுகிறது தேவாரத்துக்கு, திருவாசகத்துக்கு, திவ்ய பிரபந்தத்துக்கு தான். ஒரு சினிமா பாட்டுக்கு ஒரு குழந்தை ஆடலை. இத்தனைக்கும் அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க வாழுகிற விதமே வேற. ஆனால் பாரம்பரியம் மாறலை. இங்கே பக்தினா என்னதுன்னே தெரியல. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவா. அம்மா நான் கோயிலுக்கு போகிறேன்பா. போயிட்டு வந்தவுடனே நான் கேட்பேன், எந்த ஊருக்குடி போகிறேன்? அது என்னமோ தெரியலிங்க. சாமி பேர் என்ன தெரியாதுங்க. என்ன தெரிய போனது என்னமோ கூட்டிகிட்டு போனாங்க, போனேன். இதுக்கு பேர் பக்தியா? இது யாத்திரையா? இல்லை. பக்தி என்றால் என்ன? ஆழ்ந்த ஈடுபாடு, அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதான் பக்திக்கு விளக்கமே. அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான ஈடுபாடு. இது நம்ம நாட்டில் மட்டும்தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, பித்ரு பக்தி, மாத்ரு பக்தி, குரு பக்தி எல்லாமே பக்தி தான். அப்ப என்ன அர்த்தம்? பக்தினா பித்ரு பக்தினா பூஜை பண்ணுன்னு அர்த்தம் இல்ல. ஆழமான ஈடுபாடு, நம்பிக்கை வேணும். குரு என்னை விட கெட்டிக்காரர், குருவுக்கு எல்லாம் தெரியும். அந்த பக்தி தான் குரு. அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, சிஷ்யனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். சிஷ்யனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்ப அதே மாதிரி தெய்வம் என்பது எல்லாம் கடந்தவர் தான் கடவுள். எல்லாம் கடந்தும் நிற்கிறார், எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறார். அவன் அறியாத எதுவுமே இல்லை. அவன் கொடுக்க விரும்புவதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் கொடுக்க விரும்பாததை எவனாலையும் கொடுக்க முடியாது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேணும். ஆழமான ஈடுபாடு வேணும். எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீதான் கதி. கெட்டியா பிடிச்சுக்கணும். உன்னையே சரணென்று உறுதியாய் நம்பினேன், உன் பாதம் சாட்சியாக. நன்றே வரினும் தீதே விளையினும் நானும் அதற்கு நாயகமே. மாணிக்க வாசகர். கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி பிடித்து கொண்டு பாருங்க, நமக்கு பல பிரச்சனைகள்ல வேதனையே வராது. முயற்சி நாம செய்யணும். முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா இன்னொரு வழியிலையும் பார்க்கணும். எந்த வழியிலும் அந்த பிரச்சனை தீரலைன்னா, பகவானே அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிற சக்தியை எனக்கு தா. அவ்வளவுதான். பிரார்த்தனை என்பது எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு குழந்தைய கொடு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்கறது அல்ல. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்ள சக்தியை கொடு, அதைத்தான் கேட்கணும். அதை புரிந்து கொள்கிற புத்தியை கொடு. இது ரெண்டை தவிர நம்ம கேட்கறதே இல்லை. நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கிற போது தினம் வீட்டில் விளக்கேற்றினா எங்கள் அம்மாலாம் நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்குவாங்க. ஓரளவுக்கு 60 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நல்ல புத்தி கொடுன்னு தான் வேண்டிக்குவாங்க. 100 ரூபாய் நோட்டு கையில் இருந்தால் அதை 10 ரூபாயாவும் மாற்றலாம், 5 ரூபாயாவும் மாற்றலாம், 50 பைசாவும் மாற்றலாம். 50 பைசாவை 100 ரூபாயா மாற்ற முடியாது. அது மாதிரி புத்தி வட்டு இருந்துட்டா அந்த புத்தியினால செல்வத்தையும் காப்பாற்றலாம், காரியத்தையும் சாதிக்கலாம், கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். அதுதான் ஆணிவேர். அந்த ஆணி வேறான புத்தி கடையில் கிடைக்காது. காசு நீங்க சம்பாதிக்கலாம், நோட் அடிச்சு சம்பாதிக்கலாம், கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலாம், ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம், லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாம். ஆனா அது எல்லா நாளும் இருக்காது. நாம புத்திசாலித்தனம் நினைக்கிறோம். அதுக்கு தகுந்த புத்தி. கெடுவான் கேடு நினைப்பான். விதிக்கு தகுந்த மதி, மதிக்கு தகுந்த வாழ்வு. எப்படியும் மாட்டுவோம். அப்ப அந்த புத்தி என்பதை இறைவன் தான் கொடுக்கணும்.